ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஸ்வேதா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல படையாட்சி சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி நிலம்லாம் எதுவும் இல்லைங்க. கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா வந்து பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கிறதாவும், நகை ஒரு 5 சவரன் வந்து இவங்க அப்பா வீடு போட்டது இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ அவங்களும் திருமணமாகி தனியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தனியாக தாங்க வசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. ஸோ 8 வயசில் ஒரு பொண்ணு இருக்கிறதாவும், ஸோ தன்னுடைய பொண்ணை ஏற்றுக்கிட்டு தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தாங்க. ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும். அப்படி இல்லைனா முறைப்படி வந்து விவாகரத்து பண்ணவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கனகா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல படையாட்சி சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு இதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் நிலமும் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் பார்க்குறதாவும், இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 3 அண்ணாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்கள யாருமே வந்து எதுவும் கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா அப்பா கூடலாம் இல்லைங்க. தனியாக தான் வசிக்கிறதாகவும், இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இப்போ வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் நான் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. நான் மனைவி இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகனுக்கு ஒரு சொந்த வீடு மட்டும் இருந்தால் கூட போதுங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.